ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதை வந்து வீடியோவாகவும் கொடுத்துருந்தேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சில்வர் ஷாப்பிங் வந்து பண்ணியிருக்கேன். இது பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். அதாவது சில்வர் வந்து சேமிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கும் பொழுது அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது. ரெண்டுமே ஸ்ரீகுமரனில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து லோக்கலில் அவைலபிள் வந்து இந்த கடை தான் இருக்குது. அதனால் நான் இங்கே வந்து வாங்குகிறேன். அது இல்லாமல் நம்ம சில்வர் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரே கடையில் வாங்கும் பொழுது நம்ம ரிட்டர்ன் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் இந்த கடையில் வாங்கியிருக்கேன். இப்போ என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் சில்வர் வந்து தொடர்ந்து சேமிக்கலாமா, அது லாபமா நஷ்டமா அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பர் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு. அந்த நம்பருக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ரொமோஷன்ஸ் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நான் ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணது. என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 12/3/2026 அன்னைக்கு பண்ணியிருக்கேன். அன்னைக்கு கோல்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 14,870 ரூபா. சில்வர் ரேட் பாருங்கள் 290 ரூபா. இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு வந்து கோல்டோட ரேட்டும் சரி சில்வரோட ரேட்டும் கொஞ்சம் வந்து மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயருது, அப்புறம் வந்து கம்மியாகுது. இப்படியே வந்து போயிட்டுருக்கு. ஆனால் கோல்டோட ரேட்டு வந்து 16,600 ரூபா 800 ரூபா வரைக்கும் போயிட்டு கீழே இறங்கியிருக்கு. அதே மாதிரி சில்வரும் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 400 ரூபா வரைக்கும் போயிட்டு திரும்ப 290க்கு வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து கோல்டோட ரேட்டும் சில்வரோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது யாராலும் கணிக்க முடியாது. ஆனால் ஃபியூச்சரில் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம வந்து சில்வர் சேமிக்கலாமா அப்படின்னா இந்த வீடியோவில் நான் வந்து எண்டில் கண்டிப்பாக அதற்கான விடையை வந்து நான் சொல்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999 அப்படின்னா நம்மளுக்கு வந்து பியூர் வந்து பிஸ்கெட் தான் நான் வாங்கியிருக்கேன். என்ன பிஸ்கெட் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 10 கிராம் இருந்துச்சு. 10 கிராமுக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 14.50 அப்படின்னு போட்டிருக்காங்க. டோட்டலாக 3045 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 கிராமில் என்ன பிஸ்கெட் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ 10 பிஸ்கெட் வாங்குறதுக்கு 10 கிராம் வாங்குறதுக்கு ஜிஎஸ்டி 1.5% 3% மொத்தமாக டோட்டலாக ஆட் பண்ணோன்னா 3045, அப்புறம் வந்து 46 3137 ரூபா. அதில் வந்து 7 ரூபா ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு 3130 ரூபா கொடுத்து நான் வந்து இந்த பொருளை வாங்கியிருக்கேன். 10 கிராம்ஸில் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நான் வந்து சில்வர் பார் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இந்த சில்வர் பார் வாங்கும்பொழுது நான் அவங்ககிட்ட என்ன விஷயங்கள்லாம் நான் கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி பார்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த பியூரிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 999 இருக்குது. அதாவது இந்த சில்வர் காயினாக இருந்தாலும் சரி பாராக இருந்தாலும் 99.9% வந்து இதில் வந்து சில்வர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இருக்கா அப்படிங்கிறத நான் வாங்கினேன். அதே மாதிரி இந்த மாதிரி கிராம்ஸ் வந்து மென்ஷன் ஆகிருக்கா அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாரும் சரி இந்த காயின்ஸும் சரி என்ன கிராமில் இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சில்வர் வந்து 1 கிராமில் இருந்தே நம்மளுக்கு வந்து கிடைக்குது. பட் காயினாக வாங்கும்போது 1 கிராம்லேருந்து கிடைக்குதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பாராக வாங்குகிறோம் அப்படின்னா 5 கிராம்ஸ்லேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சில்வர் ரிலேட்டடாக வேறு என்னெல்லாம் கேட்டேன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இப்போ காயினாக வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன வேஸ்டேஜில் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க சொன்ன வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. பட் வந்து என்னோட தவறு என்ன அப்படின்னா இது வரைக்கும் நான் வாங்கும் பொழுது அதை அந்த அளவுக்கு கீனாக அப்சர்வ் பண்ணாமல் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது தான் நான் செய்த தவறு. இந்த தவறை நீங்கள் கண்டிப்பாக செய்யாதீங்க. நீங்கள் கடையில் போய் கேட்கும் பொழுது கண்டிப்பாக இந்த விஷயங்களெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. இப்போ சில்வர் பார் வாங்கியிருக்கேன் இல்லைங்களா, இந்த பாருக்கு வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க எவ்வளோ சொன்னாங்கன்னா 5% அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வாங்கும்போது 2%க்கு நான் வாங்கியிருந்தேன். அதனால தான் எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. ஏன் வந்து 5% சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போ எல்லா கடைகளிலும் இந்த சில்வரோட ரேட் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இது வந்து டோட்டலாக எல்லா கடைகள்லையும் மாறிடுச்சு. எல்லா கடையிலையும் 5% தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். ஆனால் பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி சில்வர் பாரோ சில்வர் காயின்ஸோ பொழுது நீங்கள் வாங்குற கடைகளில் வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்கே வாங்குனீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அங்கே வந்து வேஸ்டேஜ் போட்டாங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி பார்க்குற வியூவர்ஸ்க்கும் அவங்க வந்து ஃபியூச்சரில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேட்டிருக்கிறேன். தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது நான் அவங்கக்கிட்ட விசாரித்த விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இந்த சில்வர் காயினை நான் வந்து வாங்கிட்டேன். இதை வந்து நான் ரீசேல் திரும்ப பண்ணுறேன் அப்படின்னா இதில் எனக்கு எவ்வளோ வந்து
நான் ரிட்டர்ன் வந்து உங்ககிட்டயே குடுக்குறேன் அப்படின்னா, நீங்க எவ்வளவுக்கு எடுத்துக்குவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த சில்வர் பார் நான் வாங்குனது ஸ்ரீகுமரன்ல வாங்கியிருக்கேன். இதே ஸ்ரீகுமரன்ல திரும்பவும் நான் கொண்டு போய் குடுத்தேன் அப்படின்னா, அவங்க 5% வந்து டிடக்ஷன் குடுத்துட்டு எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது 5% வந்து அ 5% வந்து டிடக்ஷன் பண்ணி எடுத்துக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில்வர்ல பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா மட்டும் தான் 5% வந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நாங்க வந்து நீங்க குடுத்துட்டு கேஷா கேட்குறீங்க அப்படின்னா, எவ்வளோ வந்து நீங்க டிடக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, அவங்க வந்து 10% அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ எனக்கு என்ன ஷாக்கிங்கா இருந்துச்சு அப்படின்னா, 10% அப்படின்னு குடுத்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து டிடக்ட் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகும். ஏன்னா, இந்த சில்வர் பார வாங்குறதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு 5% வேஸ்டேஜ் குடுத்துருக்கேன். அது இல்லாம 3% ஜிஎஸ்டி குடுத்துருக்கேன். அப்போ மொத்தமா ரூ. 8 கூடுதலா குடுத்து தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த சில்வர் பார வாங்கியிருக்கேன். ஆனா, இத நான் ரிட்டர்ன் குடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 5% வந்து டிடக்ஷன் ஆகுது. அது இல்லாம நான் கட்டின 8% என்ன ஆகுதுங்க, 8% வந்து லாஸ் ஆகுது. அப்போ டோட்டலா எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னா, 13% வந்து லாஸ் ஆகுது. 13% அப்படிங்கிறது 100க்கு ரூ. 13. இப்போ நான் வந்து ரூ. 3130 வாங்கியிருக்கேன் அப்படின்னா, 10 கிராமுக்கு எனக்கு எவ்வளோ டிடக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுங்க. 10 கிராமுக்கே பார்த்தீங்கன்னா, எனக்கு எவ்வளோ வந்து லாஸ் ஆகும்னா, ரூ. 330 லாஸ் ஆகும். இப்ப இன்னைக்கே அதாவது இப்ப வந்து நான் 12ஆம் தேதி வாங்கியிருக்கேன். 13ஆம் தேதி இத கொண்டு போய் நான் குடுத்தேன் அப்படின்னா, நான் பொருளா வாங்குனா எனக்கு 8% வந்து லாஸு. அதே வந்து கேஷா வாங்குனா 13% லாஸு. இந்த அளவுக்கு வந்து லாஸ் ஆகக்கூடிய ஒரு பொருள நம்ம வாங்கி சேமிச்சோம் அப்படின்னா, அது நமக்கு லாபமா, நஷ்டமா அப்படிங்கிறத இப்ப வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இது வாங்கும் பொழுது நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு லாஸ் இருக்கு. இன் ஃபியூச்சர்ல அதாவது இப்போ நான் இப்ப வாங்கியிருக்கேன். இன்னும் ஒரு 6 மந்த் கழிச்சோ, அது 1 இயர் கழிச்சோ அல்லது ஒரு 5 இயர்ஸ் கழிச்சோ பார்க்கும் பொழுது கண்டிப்பா இதற்கு வந்து நல்ல வேல்யூ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அப்பவும் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம குடுத்து வாங்குன காசுல இருந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து 13% வந்து லாஸ் இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சுச்சு. அதே போல் இந்த மாதிரி நான் சில்வர் வந்து ரீசெண்டாக வாங்கி உங்களுக்கு வந்து வீடியோவும் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பொருள் அதாவது கொலுசாக வாங்கியிருந்தேன். இது என் பொண்ணுக்காக நான் வாங்கியிருந்தேன். இதை பார்க்குற வியூவர்ஸ் கூட நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ மெலிசாக வாங்கியிருக்கிறீங்களே, இது எவ்வளோ நாளைக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வாங்கும் பொழுதே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் அக்கேஷனுக்கு தான் பயன்படுத்த முடியும், ரெகுலர் யூஸுக்கு பயன்படுத்த முடியாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் நான் இதை ஏன் வந்து வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்கூல் படிக்கிறாங்க பொண்ணு, அவங்க வந்து ஸ்கூலுக்கு ரெகுலராக போட்டுட்டு போகக்கூடாது. எங்கேயாவது நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் போட்டுக்கணும். அதே மாதிரி இப்போ இருக்கிற குழந்தைங்க இதெல்லாம் விரும்புறது இல்லை. அதனால இந்த மாதிரி மைல்டாக இருந்துச்சுன்னா அவங்க போட்டுக்குவாங்க அப்படிங்கிறதுனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன். ஆனால் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதனால ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஆனால் இது வாங்கும் பொழுது பார்த்தோம்னா இதில் வந்து இந்த பியூரிட்டி அதாவது இதில் இருக்கக்கூடிய 999 இருக்கு இல்லைங்களா, இந்த பியூரிட்டி அப்படிங்கிறது கடைக்கு கடை மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா 75லேருந்து 80% மட்டும்தான் வெள்ளி இருக்கும், மற்ற உலோகங்கள் கலந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கொடுத்து வாங்கும் பொழுது எவ்வளோக்கு வாங்கியிருப்போம்னா ₹100 பணம் கொடுத்து ₹80 தங்கம் தான் வாங்கியிருப்போம். இதுலேயும் நம்ம அடிஷனலாக என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா ஜிஎஸ்டி கொடுத்துருப்போம், வேஸ்டேஜ் கொடுத்துருப்போம். ஆனால் இப்போ வந்து நிறைய கடைகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்த வேஸ்டேஜும் வேண்டாம், சில்வர் ரேட் என்னவோ அந்த அமௌண்ட்டும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். அதனால் இப்போ வேஸ்டேஜுக்கு நான் அடிஷனலாக ஆட் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதையே நீங்கள் ரிட்டர்ன் கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 35% வந்து இதில் லாஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ₹100க்கு ₹35 மைனஸ் பண்ணுறாங்க. அதுவுமே அதே கடையில் கொடுத்தா ₹35, அதுவே வேறு கடையில் கொடுத்தா ₹40 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது 40%ன்னு சொன்னாங்க. அப்போ நம்மளுக்கு நம்ம வாங்கியிருக்கிற பொருளுக்கு ரீசேல் வேல்யூ சில்வர் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லாஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் வந்து நம்மளுக்கு 40% அதாவது ₹100க்கு ₹40 லாஸ் ஆகுது பொருளாக வாங்கும்பொழுது. இந்த காயினாக வாங்கும்பொழுது கிட்டத்தட்ட 13லேருந்து 15% வந்து லாஸ் ஆகுது. அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு லாஸ் ஆகிற ஒரு விஷயத்தை ஏன் நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. பார்க்குற வியூவர்ஸ் வந்து இந்த சில்வர் சேமிப்பு அப்படிங்கிறத எப்படி பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.